பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அந்த விழுதை சேர்த்துட்டு அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதிலே லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அரை சைஸ் லெமன் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கழுவி வச்சுருக்க மீனில் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா எங்கே பார்த்தாலும் கலந்து விட்டுறலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அதில் செட் ஆகும். எங்கள் வீட்டில் மீன் வறுக்கிறதுக்கு மசாலாலாம் வாங்க மாட்டோம். வீட்டிலே தான் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது. எங்கள் அம்மா செய்கிறது சூப்பராக இருக்கும். 10 நிமிஷம் எல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இந்த மீனை எடுத்து அதில் போட்டுடலாம். இதை கொஞ்சம் திருப்ப முடியல, வெயிட்டாக இருக்கா, அதான் இன்னொரு கரண்டி கொடுத்து திருப்பிக்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா வேகட்டும். திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். எங்கள் அம்மா மீன் குழம்பு முன்னாடியே வச்சுட்டாங்க. அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் நாட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது